எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு இடத்துலைங்க ஒரு புருஷனும் பொஞ்சாதியும் வாழ்ந்தாங்க. புருஷனும் பொஞ்சாதியும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்ச நாளில் அந்த மனைவிக்கு உடம்புல தோல் நோய் மாதிரி வந்துச்சுங்க. சும்மா சின்னதாக தோல் நோய் மாதிரி சும்மா சின்னதாக வந்துச்சு. அது கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாளாகவும் என்னாச்சு, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. உடம்புல வேறு வேறு இடங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. போய் மருத்துவர்கிட்டலாம் போய் காமிச்சும் ஒன்றும் பெரிய ரிசல்ட்டு கிடைக்கல. பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாப்பிள்ளைங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்புல அதிகமாகிட்டே இருக்க நம்ம வீட்டுக்காரர் நம்மளை வெறுத்துருவாரோ. இப்போ நல்ல பிரியமாக நல்லா இருக்காரு. நல்லா அந்யோன்யமாக ரொம்ப நல்லா இருக்காங்க. சரி, இந்த மாதிரி தோல் நோயினால நம்ம வீட்டுக்காரர் நம்மளை வெறுக்கிற மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வருத்தப்படுறது இவருக்கும் தெரியுது. இவரும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு, காமிக்கிறாரு, ஒன்றும் பூரா தெரியலைங்க. ஒரு முறை இவர் வெளியூருக்கு போக வேண்டியதாக போச்சு. சரி, வெளியூருக்கு போய் ஒரு 2 மணி நேரம் இருந்து விட்டு வர்றாருங்க. வரும்போது இவருக்கு பார்வை இல்லை, கண் பார்வை போயிடுச்சு. கொஞ்சம் அது கேட்குறாப்புல. கேட்டால் இது மாதிரி போன இடத்துல சும்மா சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் என்னுடைய பார்வை போயிடுச்சு, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கூட இருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானம் பண்ணிடுறாங்க. இவரும் பார்வை இல்லாதவரை இருக்காரு. இப்போ எங்கே போகணும் வரணுன்றால் இவரை இவங்க தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதா இருக்குது. பார்வை இல்லாதவரை போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த தோல் வியாதி அதிகமாகிடுச்சுங்க. வேறு வேறு இடங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அதிகமாகி. இப்படி இருக்கும்போது அவங்க அந்த மனைவி தோல் நோய் உள்ளவங்க ஒன்று இறந்துடுறாங்க. இறந்தது இவர் கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போய் அந்த சடங்குகள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்காருங்க. தனியாக வர்றாரு, வேறு யார் இருக்கா, தனியாக வர்றாரு. தனியாக வரும்போது பின்னாடி ஒருத்தர் லேசாக கூப்பிட்றாரு. ஏங்க இவன் நாள் உங்கள் மனைவி இருந்தாங்க, உங்களை கையை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. இப்போ பாவம் அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எங்கே போகணுன்னாலும் நீங்கள் தனியாக அவ்வளோ போகணும். நீங்கள் பார்வை இல்லாத நீங்கள் எப்படி போவீங்க? உங்களுக்கு பார்வை இல்லை, நீங்கள் தனியாக ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு வேலையும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணுமே, எப்படி செய்வீங்க? அப்படிங்கும்போது இவர் அமைதியாக சொல்கிறாருங்க. எனக்கு நான் பார்வை இல்லாதவன்லாம் அல்ல, நான் பார்வை இல்லாதவன் அல்ல. எனக்கு நல்ல பார்வை தெரியும். ஆனால் என்னுடைய மனைவிக்காக நான் அந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போச்சு. என்னுடைய மனைவிக்கு இருக்க அந்த தோல் நோய் அதிகமாச்சு. அவள் எங்கே தானே புருஷ வெறுத்துருவானுன்னு விட்டு அவள் கவலைப்படுறது எனக்கு தெரிஞ்சு. அவளுடைய நடவுடையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவள் அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. இப்போ நான் எனக்கு பார்வை இல்லாதவன் நடித்தா அவள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாள்ல. அவளுக்கு நோய் அதிகமானாலும் கம்மியானாலும் என்னுடைய பார்வைக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் நினைப்பா. அதனால அவளுக்காக பார்வை இல்லாதவளா நான் பார்வை இல்லாதவனா நடித்தேன். எனக்கு பார்வையெல்லாம் நல்லா தெரியும். எங்கள் பிரிய போயிடக்கூடாது, 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிய போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வை இல்லாதவனா நான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் ஒரு நல்ல பெண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல மனைவி. அவள் அவளுடைய வேலையில் தோல் நோய் இருந்தாலும் எனக்கு எந்த குறையும் வைக்கலை. அவள் இட்ட ரொம்ப நல்ல பிரியமாகவே இருந்தாள். சரி, இந்த ஈகோனால் இப்போ நான் ஏதாவது நினச்சிக்குவேங்கிறனால அவளுடைய நோயில் பின்னடைவு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நானும் பார்வை இல்லாதவனாகவே நடித்தேன் அப்படின்ற ஒரு சொல்லுது. இது பாருங்க, இவங்க 2 பேத்துக்குள்ள எவ்வளோ அந்யோன்யம் இருந்திருக்கு பாருங்க.
அவன் தோல்வி இருந்தாலும் இவர் வந்து பொஞ்சாதியை கொஞ்சம் கூட அவள் வந்து வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கல அல்லவா? பிறரின் குறைகள் கண்களுக்கு தென்படாமல் இருக்க சில வேளைகளில் நாமும் பார்வையற்றவர்களாக பாசாங்கு செய்வது அவசியமாகி விடுகிறது.